ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு லேப்டாப் வாங்கலாம், இல்லை ஒரு டேப் வாங்குவோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நிறைய பேர் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுன்னே தெரியாமல் சில டேப்லாம் இருக்கும். அது சுத்தமாக நல்லாவே இருக்காது. அந்த மாதிரியான டேப்லாம் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணது உண்டு. இப்போ டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய பிராண்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா ரியல்மியாக இருக்கட்டும், நோக்கியாவாக இருக்கட்டும், நிறைய லான்ச் பண்ணுறாங்க. நம்மளும் வீடியோவில் போட்டிருந்தோம். லினோவா கூட நிறைய லான்ச் பண்றாங்க. டேப்லெட்னு வரும்போது எப்பயுமே சாம்சங்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அவங்க முன்னாடி இருந்த டேப்லெட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சாம்சங் டேப் A7ஓட அப்கிரேடாக பார்த்தீங்கன்னா A8 அப்படின்ற இந்த ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப்லெட் வாங்குறது அதுவும் ஒரு நார்மலான பட்ஜெட்டில் சாம்சங் பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குயிக்கா அன்பாக்சிங் பார்த்துடலாம். கேலக்ஸி டேப், அப்படியே டேபோட இமேஜ் பாட்டம்ல கேலக்ஸி டேப் A8 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது, எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான். அண்ட் சைடில் என்ன ரேம் வேரியன்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை திருப்பி வச்சு சீல் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே டேப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டேப் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலே 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ஓவரால் நல்லா தான் இருக்கு. ஃபைனலா ரொம்ப முக்கியமான சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கையில எடுத்தோடனே ஃபீல் பண்றது வெயிட் நல்லாவே கம்மியா இருக்கிற ஃபீல் இருக்கு. 508 கிராம் வெயிட் இருக்கு. திக்னஸ் 6.9 mm தான் திக்னஸ் இருக்கு. ஸோ இதனால வந்து 2 கையில தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த வெயிட் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ற லெவலில் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது டிசைனு. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ரீசன் அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஆண்டனா எல்லாமே வரும். ஸோ அதனால் மெட்டலில் கொடுக்காம அங்கே பிளாஸ்டிக்கில் தான் எல்லா பிராண்டுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்குது சில்வர் கலர் இருக்குது. இதுலேயே கிரே கலர், அப்படி இல்லைன்னா பிங்க் கோல்டு அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.2 mm பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. A7 விட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே சைஸ் அப்படின்னு வரும்போது 10.5 inch ஃபுல் HD TFT LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட ஓவரால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வீவிங் ஆங்கிள்லாம் நல்லா இருக்கு. LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் சேச்சுரேஷன் லெவல்லாம் நல்லாவே இருக்கு. பட் குறை அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேவா இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. பட் ரொம்ப கேவலமா இருக்குன்னா வந்து சொல்லிட முடியாது. ஒரு ஓகேவான டிஸ்பிளே தான். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி பிடிச்சோம்னா இது டாப்ல வந்துடும், இப்படின்னா இது டாப்ல வந்துடும். ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். டேப்னா இப்படி தானே வரும். பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வைஃபை வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஸ்லாட் வரும். ஏன்னா சிம் கார்டுக்கு பதிலாக SD கார்டு போடுற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா வந்து SD கார்டு போட்டுக்க முடியும். அதுவே 4G வேரியன்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது டியூவல் ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ல வந்து 4G சிம் போட்டுக்கலாம், இன்னொன்னுல 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா வந்து SD கார்டு போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலா குவாட் ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் செட்டப்போட ஸ்டீரியோ எஃபெக்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் கொடுக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. குறிப்பா இந்த டேபுக்கு வந்து ஒரு போதுமான அளவு சவுண்ட் நல்லாவே கொடுக்குது. அண்ட் லெஃப்ட்ல ஒரே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் சார்ஜ் போறதுக்கான டைப் சி போர்ட்டும் 3.5 ஆடியோ ஜாக் வந்து கார்னர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிஸ் பண்ணாம கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டன், வால்யூம் ராகர் கீ இருக்கு. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ஒர்க் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அட்லீஸ்ட் பவர் பட்டன்ல கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அது வந்து மிஸ் ஆகுது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு தாராளமாக கொடுத்துருக்கலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 7040 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 டேக்கு வந்து தாராளமாக தாங்கும், என்னதான் டேபா இருந்தாலும் கூட. அண்ட் அதே சமயம் சார்ஜ் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒரு 18 வாட்ஸ் வந்து கொடுத்து அப்கிரேட் பண்ணலாம். பட் ஸ்டில் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. மற்றபடி 7000 mAh அப்படின்றது 1 டேக்கு சூப்பராக வந்து நிற்கிது. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டேபுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மொபைலில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக செட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் 1 UI கோர் 3.1 வெர்ஷனில் தான் ரன் ஆகுது, Android 11 பேஸ் பண்ணி. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ஜனவரி, இப்போ இருக்கக்கூடிய ஜனவரி லைவ் அப்டேட் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்.
குறிப்பாக டேபுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மோட்லாம் கூட தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக கிட்ஸுக்கு வந்துட்டு. இதை தாண்டி பார்க்கும்போது தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையாலாம் வந்து கொடுக்கல. இந்த பைஜூஸ் மாதிரியான தேவையில்லாத ஆப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது சாம்சங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனோம் அப்படின்னாலும் நிறையா வந்து ஆப்ஸ் இருக்குது. தேவையானதை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது டேப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தான் ஓகேவாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா செட்டப் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸர் குவால்காமோட ஸ்னாப் டிராகன் இல்லையா, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி அதுவும் இல்லையா, சரி எக்ஸினோஸ் இவங்களோட ப்ராசஸர் எக்ஸினோஸும் இல்லையா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிசாக்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் நிறைய இதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஸோ யூனிசாக்கோட T618 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குவால்காமோட ஸ்னாப் டிராகன் 662 ப்ராசஸருக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பெருசாக லேக் இதெல்லாம் எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது. தாராளமாக நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. குறிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. டெய்லி யூஸ்க்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் கேம் பிளே அப்படின்னு வரும்போது நார்மலாக நான் கேம் பிளேலாம் பண்ணி பார்த்தேன், ஓகேவாக தான் இருக்குது. லோ கிராஃபிக்ஸில் வச்செல்லாம் கூட ப்ளே பண்ணலாம். பட் நான் கேம் தான் ப்ரோ இதில் டார்கெட்டடாக விளையாட போகிறேன்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டு கூட நல்ல ஒரு ப்ராசஸர் அப்கிரேடாக இருக்கக்கூடிய டேப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெட்டரான டேப் தான். பர்ஃபார்மன்ஸில் அந்த விதத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஓவராலாக என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைன்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நிறையா பேருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். பட் நீங்கள் சைனீஸ் பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு டேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி பேட் வந்து அவைலபிள் இருக்குது. அதுவும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பட் சாம்சங்கில் எனக்கு நான் சைனீஸ் பிராண்ட் தான் டார்கெட்டாக வேணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் வைஃபை மட்டும் 4G இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னும் போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வெறும் வைஃபை மாடல் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு 4Gயோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நான் சைனீஸ் பிராண்ட் சாம்சங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.